இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வானதிபா, இன்னைக்கு பௌர்ணமி நல்ல நாள். மூத்தவங்க காலில் விழுந்து சின்னவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமா? அம்மா, ஹே வானதி, என்ன காரியம் பண்ற வானதி? எப்பவுமே பெத்தவங்களுக்கு அப்புறம் தான் மத்தவங்க. இது கூடவா உனக்கு தெரியாது? பெத்தவங்க இருக்க மத்தவங்களை நீ கையெடுத்து கும்பிட்டா அது நீ எனக்கு செய்யற அவமரியாதை இல்லையா? எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லம்மா. நீயும் என்ன மாதிரி அப்பாவிதான். நான் இருந்து உனக்கு கல்யாணம் பண்ணிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? சம்மந்தியும் ஒரு பொண்ணு பெத்தவங்களாச்சே. யாருக்கு எப்ப மரியாதை செய்யணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சது என்னோட தப்புதான். அம்மாடி, நீ என்னைக்கும் தீர்க்க சுமங்கலியா புகுந்த வீட்ல கௌரவத்தோடவும் சுயமரியாதையோடவும் வாழணும். அப்படி நீ வாழ்றத பாத்துக்கிட்டே நான் கண்ணு மூடணும். அடேங்கப்பா, பாசத்தை பொழிஞ்சு வானத்தீவே மடக்கிடுவ போல இருக்கு. பலே கில்லாடிதான். சரியான ஆளத்தான் புடிச்சிட்டு வந்திருக்கேன். பிரமாதம். சரி சரி, இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி? வாங்க சாப்பிடலாம். நீங்க சரியா சொன்னீங்க சம்பந்தி. யாரும் எதுவும் நினைச்சுக்காம வயிறார சாப்பிடலாம். வாங்க எல்லாரும் வாங்க. வா. முதல்ல சக்கரை பொங்கல் வைமா. இதோ வரேம்மா. இங்க என்ன நடக்குது? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க வானதி? என்னாச்சு? என்னாச்சு சம்பந்தி? என்ன ஆகணும்? என் பொண்ணு இந்த வீட்ல மருமகளா இல்ல வேலைக்காரியா? இந்த வீட்ல வேலை செய்ய வானதியை தவிர வேற யாருமே இல்லையா? எல்லாருமே இருக்காங்க. ஆனா வழக்கமா வானதி தான் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுவா. என் பொண்ணு ராஜகுமாரி மாதிரி இந்த வீட்ல இருப்பான்னு நினைச்சேன். ஆனா ஏன் கண்ணு முன்னாடியே அவளை இப்படி பாக்குறதுக்கு இதெல்லாம் தான் எனக்கு சந்தோஷம். உனக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா என்னால இத பார்க்க முடியல. ஆர்த்தி, இந்த வசுந்தரவ பத்தியடி என்ன நடிப்பு நடிக்கிறா? இவ நடிக்கிற நடிப்பை பார்த்தா இவதான் வானத்திக்கு அம்மாவும் நானே நம்பிடுவேன் போல இருக்கு. அம்மா, எப்படிமா உனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடைக்கிறாங்க? கொஞ்சம் விட்டா நம்மளையே தூக்கி சாப்பிடுவாங்க போலயே. இது தொடக்கம்தான். போக போக இந்த புயலை சமாளிக்க முடியாம நீ கண் கலங்கி கதற போறத இவங்க எல்லாம் பார்க்கதான் போறாங்க. வசுந்தரா, அமுதா, எப்படி நடிச்ச? கேக்கணுமா? ஐயோ, பின்னி படல் எடுத்துட்டப்போ. உன் நடிப்பு பார்த்து நானே மயங்கிட்டேன்னா பாரு. சரி சரி, இப்ப வானதியை வர சொல்லிருக்கேன். இப்ப எப்படி பின்னி பெடல் எடுக்க போறன்றத இருந்து பாத்துட்டு போ. ஏய், அவ இங்க வரும்போது நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் கிளம்புறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. உனக்கு தெரியாததா? ஒரு சின்ன பிளே பண்ணிடுவோம், அவ நம்புற மாதிரி. அப்புறம் அசத்திடுவோம். சின்ன பிளே. என்னதான் சொன்னாலும் நீங்க சம்பந்தி அம்மா மனசு நோகிற மாதிரி அப்படி பேசிருக்க கூடாதுங்க. பாவசம். வாடா, உன் தாத்தா அம்மா பத்தி தான் பெத்த அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்.
வந்தீங்களா? வானதி, வாடா வா, அம்மா பக்கத்துல வா. இன்னைக்கு நான் பூஜையில நடந்துகிட்ட விதம் என் மேல உனக்கு கோவமா இருந்துச்சா வானதி? ராஜேஸ்வரி வீட்டை இழைச்சு இழைச்சு கட்டியிருக்கா. பல கோடி பெரும் போல இருக்கே. நமக்கும் இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா நல்லாதான் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும்ல. அருணாச்சலத்தோட மனைவிப்பா. நான் அவளை சின்ன வயசுல இருந்தே பார்த்ததில்ல. இந்த ஆளு வேற எப்ப பாரு அபசகுணமாவே பேசிட்டு இருப்பாரு போல. அவளோட குலம், கோத்திரம், வழி, வம்சம் எல்லாமே சரியா சொல்றா. ஏன் அருணாச்சலம் அவளை விட்டுட்டு போனான்னு தெரியல. நான் சொல்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா நீ அருணாச்சல சம்சாரத்தை பார்க்கலாம். ஐயோ, இந்த ஆளு ஆளாளுக்கு போன் பண்ணி என்ன பத்தி சொல்லிட்டு இருந்தா சிக்கல் ஆயிருமே. என்ன பண்றது? அவ இங்கதான் இருக்காப்பா. நான் சொன்னதை செய். ஐயா, போனை கட் பண்ணுங்க. முதல்ல போனை கட் பண்ணுங்க. என்னம்மா? இத பாருங்க, நான் சொல்றேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. திருவண்ணாமலை சாமி பேருக்காரரு என்ன வயித்துல குழந்தையோட விட்டுட்டு போயிட்டாரு. அதெல்லாம் பழைய கதை. அதெல்லாம் நான் மறந்து அவரையும் மறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆஹா. இப்ப நான் என் மக வானதிய பார்த்த சந்தோஷத்துல இருக்கேன். விட்ட குறை தொட்ட குறையா யாராவது வந்து உறவு கொண்டாடுறத நான் விரும்பல. அதுவும் இல்லாம வந்த பிறகு ஊர்க்காரங்களாம் என்ன பார்த்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 5000 கொடு 10,000 கொடுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைய சொல்லி கடனா கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால என்னைய பத்தி யார்கிட்டயும் எதுவுமே பேசாதீங்க. சரிம்மா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் பேசல. நம்ம வம்சமாச்சேன்னு ஒரு ஆர்வத்துல பேசிட்டேன். இனிமே பேசலம்மா, சரியா? யார் யார்கிட்ட என்னத்த சொல்லி வச்சிருக்கோ தெரியல. வசுந்தரா, என்ன அங்க சத்தம்? அமுதா, இந்த கிழவ ரொம்ப டேஞ்சரா இருப்பான் போல இருக்கே. என்ன பத்தி யார் யார்கிட்டயும் ஊர்ல போன் பண்ணி பேசிட்டு இருக்கான். அந்த ஆள முதல்ல இந்த வீட்டை விட்டு மூட்டை கட்டி அனுப்பணும் வசுந்தரா. ஒரேடியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. 10 பத்தாததுக்கு இந்த வானத்தை வேற எப்ப பார்த்தாலும் நொப்பா நொப்பான்னு இந்த ஆள் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. இந்த ஆள் என்னமோ பெத்த பொண்ணு மாதிரி மகளே மகளேன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ஒரே எரிச்சலா இருக்கு தெரியுமா? சொல்லிட்டல்ல, சரியான நேரம் பார்த்து இந்த விக்கெட்டை காலி பண்றாயிரு. பார்த்து ஜாகிரதையா தான் பண்ணணும். இந்த ஆளை மட்டும் இல்ல, ஒரு பக்கம் வானத்தைய சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் ராஜராஜேஸ்வரிய சமாளிச்சாகணும். பொறுத்திருந்து பாரு என்ன நடக்குதுன்னு.